ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த உதவியாளர் போஸ்டிங் வந்திருக்கு. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, என்ன ஏஜ் லிமிட்டு, அட்ரஸ் யாருக்கு சென்ட் பண்ணணும், எப்போ லாஸ்ட் டேட்டு என்று கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன்வள உதவியாளர் அப்படின்ற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 15,900 ஸ்டார்டிங் சேலரி. இதில் மேக்ஸிமம் நீங்கள் 58,500 வரலும் சேலரி வாங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 37 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதே பிசி, எம்பிசியாக இருந்தால் 34, ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க் ஷீட் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் ப்ரூஃபுக்கு ஒரு ஜெராக்ஸ், அதாவது மார்க் ஷீட்டை கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஓகேவா? இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீன்வள உதவியாளர், ஓகேவா? இதற்கு பார்த்தீங்கன்னா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீந்துதல், மீன் பிடித்தல், வலை பின்னுதல், பரிசல் ஓட்டுதல், வீச்சு வலை வீசுதல் மற்றும் பழுதடைந்த வலைகளை சரி செய்தல், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறையில் ஏதாச்சும் ஒரு மீனவர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது கம்பல்சரி கிடையாது. சரிங்களா? தமிழ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நீந்துதல், மீன் பிடித்தல் அதெல்லாம் கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. இதற்கு 3 காலி இடங்கள் குடுத்துருக்காங்க. ஒண்ணு ஜெனரல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்சில உமன் கேட்டிருக்காங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம், ஓகேவா? இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாரி. பிஎஸ்டிஎம்னா அது பெர்சன் ஸ்டடீடு தமிழ் மீடியம் அப்படின்ட்டு, ஓகேவா? யார்கிட்டயாச்சும் பிஎஸ்டிஎம் ஆன்லைனில் வாங்கினது இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். அதுக்கப்புறம் ஜெனரல் கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க வேக்கண்ட்டு. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சப்போஸ் அந்த எஸ்சிலேயே உமன் கேட்டகரியில் ஆள் கிடைக்கலன்னா ஜென்ஸும் போடலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நவம்பர் 5 வரலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர், அப்புறம் தருமபுரி அந்த அட்ரஸ் குடுத்துருக்காங்க. டீட்டெயில்டு அட்ரஸ் குடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, நீங்க தருமபுரிக்கு அனுப்புற மாரி இருக்கும். சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கெங்க வேக்கன்ட் இருக்குது அப்படி அந்த 3 வேக்கன்ட் எங்கெங்க இருக்குது அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதையுமே பார்த்துக்கோங்க. பாருங்க, உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எதுவும் தரல. நம்பளே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இத மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல தெரியப்படுத்துங்க. ஒரு மாவட்டமா ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. உங்க மாவட்டம் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்த உடனே அப்டேட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அதிலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.